ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் மிளகாய் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிளகாய் சட்னியை ஹோட்டலில் கார சட்னின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 8லேருந்து 10 ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ 7 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா காரமான மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இது தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேக வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாயை வேக வைக்காமல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வந்த பின்னாடி கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சிரும். ஸோ கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வெடிக்காது. இப்போ கல்லுப்பு நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு மிளகாயும் பருப்பும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது நீங்கள் கொரப்பாக அரைச்சாலும் ஓகே, இல்லை வலுவலுன்னு அரைச்சாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம் தான். நான் லைட்டாக கொரப்பாக அரைச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் உளுந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தண்ணி நிறையா வேணும்னு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தாளிக்காமல் தான் மோஸ்ட்லி வைப்பாங்க ஹோட்டலில். நான் இங்கே தாளிச்சிருக்கேன். நீங்கள் தாளிக்க வேணாலும் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மலாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மதுரை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.